இப்போ உள்ள விசித்ரா அம்மா இதை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக காதுபட வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கிறது தெரிஞ்சது. ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது பார்க்குற மாதிரி வீக்னஸ் என்னன்னு பார்ப்பாங்க ஆப்போனன்ட் அடிக்கிறது. ஸோ நம்ம கிட்ட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் பற்றின ஒரு விமர்சனம் தான். ஸோ அந்த ஏரியா வந்து அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்களா என்ன தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியாது. அது அந்த இடம் தான் நமக்கு ஒரு வீக் ஜோன். சின்ன மேட்டர் தான், ஆனா இவ்ளோ பெருசா ஊதுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு விசித்ரா அவர்களோட போட்ட சண்டையை பத்தி தினேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வித்தியாசமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனாலேயே மக்களுக்கிடையில பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்குள்ள 2 டீமா பிரிஞ்சு நிறைய வேலைகளும் பார்த்தாங்க. அதே மாதிரிதான் வெளியில இருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் கசியவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில தினேஷ் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. ஏன் விசித்ரா அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அழகான ஒரு பதில சொல்லியிருந்திருக்காரு. பிக் பாஸ் வீட்ல ஒரு முறை நான் வந்து தலைவரா இருந்தேன். அப்ப விசித்ரா அவர்கள் கோவப்பட்டு வெளியில போய் படுத்து இருந்ததை நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. அந்த சமயத்துல ஒரு தலைவரா அவங்களை எப்படியோ சமாதானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவங்க எதுக்குமே இறங்கி போகல. அப்ப இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் வச்ச அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவத்துல என்ன திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரமே மாயா கூட சேர்ந்து இவங்க சர்க்கரையை ஒழிச்சு வச்சதை நான் பார்த்துட்டேன். அப்ப கூட அவங்க கிட்ட பேச போகும்போது அதை ரொம்ப பெரிய பிரச்சனையா கலப்பினதுனாலதான் எங்களுக்குள்ள அடிக்கடி மோதல் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப தெளிவாவே தினேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆகியுமே பிக் பாஸ் நம்ம மனசுக்குள்ள எல்லாம் நீங்காம இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சோ இன்னை வரைக்குமே அதுல நடந்த சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தி திரும்ப திரும்ப நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப தினேஷ் அவர்களுக்கும் விசித்ரா அவர்களுக்கும் நடந்த சண்டையை பத்தி ரொம்ப சூப்பராவே சொல்லியிருந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.